This is theater. எட்டு மணி நினச்சி ஃபாஸ்ட்டாக அவசரமாக டீ கூட ஃபாஸ்ட்டாக குடிச்சிட்டு ஓடி வந்தால் ½ அன் ஹவர் டிலே இந்த தேட்டரில். அதனால் 8:30 மணிக்கு தான் படமா. சீக்கிரம் போயிடலாம் எங்கே போகலாம் பார்ப்போம் எப்படி இருக்கு படம். வசனம் கலைஞர் கருணாநிதி தான் வசனம். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினால் இந்த வாட்டத்தை அவர்கள் போக்கியிருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய ஏன் போக்கவில்லை. உங்க காலத்து ஆன்டி காலத்து படம். இப்போதான் படம் ஆரம்பிக்குது. செட்டப் தான், ஃபவுண்டேஷன் தான் போச்சு. எப்படி இருந்தது படம்? ரொம்ப பொறுமையா பொறுமையா பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டு ஒரு பாப்கார்ன் பிரேக் போயிட்டு வந்து அப்புறமா செகண்ட் ஹாஃப் முடிச்சிட்டு எப்படி இருந்து சொல்றோம். ஓகே, பாய். அப்போ ஹிந்தி போராட்டத்துல எத்தனை பேர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இது பார்த்தா தான் தெரியுது நமக்கு. நீங்க வர போராட்டம் அந்த காலத்துல எல்லாம் போட்டு வச்சிருந்தது அது வந்து ஸ்டைலு. இந்த படம் பார்த்துட்டு பராசக்தி படத்தை பார்த்து பரவச நிலையில வந்து நித்யானந்தா மாதிரி ஆயிட்டாரு நம்ம அருணானந்தா. சரி, பராசக்தி படம் எப்படி இருந்தது? உங்கள் பக்தி மெச்சினேன் அப்பனே. சரி, பராசக்தி படம் எப்படி இருந்ததுன்னு நம்ம சீனியர் சிட்டிசன்ல ஆரம்பிக்கலாம். ஆண்டி எப்படி இருந்தது படம்? நம்ம அதுல அப்பா விളിச்சு ஒரு அருண் பேசுறாது என்ன அருண் பாபு பேசுங்க. பராசக்தி அருண் பாபு. பராசக்தி படம் சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, ரவி மோகன், அத்தர்வா நடிச்சு சுதா கொங்கரா டைரக்ட் பண்ணியிருக்க படம். இது வந்து 1960s உள்ள ஹிந்தி திணிப்பு, அதுக்கான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத they wanted to historically capture that. அதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாக்ட் பீரியடில் இருந்த ஒரு சீனியர் சிட்டிசன் பேபி ஆண்டி, அவங்க இதில் வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் த போராட்டத்தோட கலந்துட்டாங்கன்னு அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்க 10வது படிக்கும் போது. ஆமாம், அவங்க அந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத முதல்ல கேட்போம், அப்புறம் ஃபிலிம் ரிவ்யூவாக நம்ம சொல்லலாம். வணக்கங்க, என் பேர் சாந்தாமணி. நான் இந்த ஹிந்தி போராட்ட சமயத்தில் நான் இந்த 9th 10th படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நாங்களும் இந்த ஹிந்தி போராட்டத்தில் கலந்துட்டோம். அப்போ நம்ம இங்கே நான் பொள்ளாச்சி எல்லாம் கேர்ள்ஸ் ஸ்கூல் படித்தேன். நாங்கள் இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கிற பெண்ணுங்கள்லாம் கூட்டிகிட்டு அங்கே பாய்ஸ் ஸ்கூலுக்கு போவோம். அப்புறம் அவங்களெல்லாம் கேர் பண்ண ஒரு பொது இடத்துல போய் மீட்டிங் போட்டு இந்தி போராட்டத்தில் இந்திய கம்பல் பண்ணக்கூடாது, கம்பல் இதாக பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டத்தில் இறங்கணும். இப்போ இந்த சினிமா பார்த்ததுனால நாங்களே ஒரு படம் இந்த கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிருக்கோம், இந்தியாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு இந்த படத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுட்டேன். எடுத்திருக்காங்க படம் பரவாயில்ல, அது half and half ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து புரியல என்னத்துக்கு சண்டை போடுறாங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஜாரிங்கா இருந்தது. படம் தெரியல, கொஞ்சம் லவ் ஸ்டோரி மாதிரி எல்லாம் கேட்டனாலயும் அந்த ஸ்பீக்கர்லயும் மிஸ்டேக் ஏதோ தெரியல. சரியா வாய்ஸ் சரியா நமக்கு அது புரியல. ரெண்டு பேரும் ரவியோட வாய்ஸும் புரியல. சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்களும் இதுல எனக்கு சந்தோஷம் தெரியுமா, பரவாயில்ல இந்த ஸ்டைல் நானும் கலந்துருக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்சது, இவ்வளவு இதா ஹெவியா இல்லாட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணிக்க ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். வெரி நைஸ். ப்ளஸ்ஸா நான் சொல்றதும் அதே விஷயம் தான், மைனஸா நான் சொல்றதும் அதே விஷயம் தான். இப்போ 1960s உள்ளவங்க அதில் வந்து வாழ்ந்தவங்க பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இதை ரிலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆங்கிள் நான் சொல்லாம அது அவங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். மித்தவங்களுக்குலாம் இது பேப்பர்ல, புக்ல இல்ல இன்டர்நெட்ல படிச்ச ஒரு தகவல். ஆக்சுவலா இவங்க நேரம் எல்லாருக்குமே அந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் படிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. அதுக்கான பார்த்த விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது விஷயம், ஒரு ஐடியாவா கண்டிப்பா இது வந்து ஒரு நம்ம வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் கான்செப்ட் செம, பட் எடுத்த விதம் தான். அதாவது திடீர்னு தேவையில்லாத இடத்துல அந்த சாங் ஆஸ் யூஷுவல் ஒரே ஒரு சாங் தான் படத்துல ரொம்ப ஹிட். அப்புறம் பிஜிஎம் நல்லா இருக்கு, சில இடத்துல அந்த ஸ்டண்ட் நல்லா இருக்கு, ஸ்டண்ட் ஆமாமா அந்த காட்சிகள் நேச்சுரலா இருக்கு. லாஸ்ட் சீன்ல அந்த ரெண்டு பேர் ரவியும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா எதிர்பார்க்கணும்னா அது நிறைய பேருக்கு ரியலிஸ்டிக்கா இருக்காது. பட் காமெடி தேவையில்லாத இடத்துல எல்லாம் இப்போ சீரியஸா இருக்க இடத்துல திடீர்னு ஒரு காமெடியா போட்டு எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கெடுத்து விட்டுருக்காங்க. பட் ஓவரால் மூவி ஒன்ஸ் பார்க்கலாம். என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 லேடிஸ் ஒன்று இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட இந்த இந்தி ஸ்ட்ரைக்ல நம்ம கலந்துக்கணும், நம்ம போனோம்ல இந்தி ஸ்ட்ரைக்ல எல்லாம் கலந்துக்கணும் அப்படி எல்லாம் பேசிக்கிட்டோம் நாங்க. அது இந்த மாதிரி இப்போ இந்த படம் பார்ப்போம்னு நினைக்கல. அப்ப இந்த பார்க்கும்போது எனக்கு ஞாபகம், நாளைக்கே என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்பேன், அந்த படத்தை பாருட்டு ஞாபகம் வரும், நம்மளும் கலந்துட்டோம்
அது இது வருது ஓவரால் அந்த கான்செப்ட் குட் கான்செப்ட். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க போராடினதுனால தான் இப்ப நம்ம நிம்மதியா இருக்கோம் தமிழ் பேசிக்கிட்டு. இல்லாட்டி நம்மளும் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க உங்களுக்கு தெரியாது. ஏதோ இல்ல வேண்டாம் வச்சுட்டாங்க அவ்வளவுதான். நம்ம ஹிந்தி வேண்டாம் வச்சு இங்கிலீஷ் எடுத்துட்டோம். கான்செப்ட் வைஸ்லாம் சோஷியல் காஸ்க்கான அந்த கான்செப்ட்லாம் சூப்பர் வேற லெவல். பெட்டரா ஆக்டிங். கொஞ்சம் டப்பிங் மட்டும் கொஞ்சம் ஹீரோயினோட டப்பிங் எனக்கு கொஞ்சம் டப்பிங் வாய்ஸ் ஆகாத மாதிரி இருக்கு. யார் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஒரு சாங் தீ பாடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங். நம்ம சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சொல்லவே வேணாம், சூப்பரா இருந்தது. ஒரு சில இடத்துல எல்லாம் இன்டர்வல் பிளாக்லாம் வேற லெவல்ல இருந்தது. ஆக்சுவலி இன்டர்வல் பிளாக்லாம் கூஸ் பம்ஸ் வந்தது. சோ ஒரு சில இடத்துல எல்லாம் இந்த கான்செப்ட்காகவே இந்த படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு கான்செப்ட், ஒரு ஹிஸ்டாரிக்கலா இது வந்து ஒரு தமிழ் மக்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லா மொழி பேசுற மக்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஐடியாலஜி தான் இந்த முறை வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னோம்னா அதுல எந்த விதமான எக்ஸ்ட்ரா விஷயமும் கிடையாது. உண்மைதான். இந்த ஒரு சீரியஸான ஸ்டோரியை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒன்லைனை அதே இன்டென்ட்ல சொல்லிருக்கலாம். எஸ், கொஞ்சம் ஒரு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸா இருக்கலாம், இல்ல சுதா கொங்கரா ஃபேன்ஸா இருக்கலாம், இல்ல ப்ரொடியூசர் ரெக்யர்மெண்டா இருக்கலாம், அங்கங்க ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணிருக்க வேணாம். அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தெரியுற மாதிரி ஒரு கொந்தளிப்புல இருப்போம், டக்குன்னு அப்படியே இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இப்படி எல்லா ஸ்டேட்ல இருந்து ஹிந்தி வேண்டாம் வச்சாங்களா. சிவரா நான் வந்து கேரளா தான். ஆனா கேரளா கம்பல்சரி ஹிந்தி படிச்சே ஆகணும். நாங்க அப்படி இருந்தது. அப்ப படிப்பாங்க. அப்படி நான் படிச்சேன் ஹிந்தியில் வாங்கி படிப்பாங்க. மலையாளத்துல கேரளாவில கம்பல்சரி ஹிந்தி படிச்சு நார்மல் எல்லா சப்ஜெக்ட் மாதிரி அது மார்க் வாங்கி ஆகணும். அப்புறம் தான் ரத்னமாலா கேரக்டர் என்ன பண்றாங்கன்னா இந்த போராட்டத்துக்கு ஒரு எம்பியோட போனா அவங்களுடைய அந்த இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி இதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஒரு நல்ல ஐடியா தான் ஆக்சுவலா பண்ணிக்கலாம். ஒரு ஹீரோயின் ரோலுக்கான எல்லா விதமான விஷயமும் இருக்கு. படம் ஃபுல்லா டிராவல் பண்றாங்க, சும்மா வந்தாங்க போனாங்க அப்படின்னு இல்லாம ஃபுல் லென்த் கேரக்டர் கொடுத்திருக்காங்க. ஓரளவு அதை அவங்க ஸ்பை கேரக்டர் ஒரு மாதிரி ஒரு பப்ளிகலா வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில இடத்துல எல்லாம் அந்த ஜெயம் ரவி நான் இப்போ அதுல கிளைமேக்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அதுல ரிவீல் பண்ணாத மாதிரி இருக்கும். அதனால ஜஸ்ட் இதுதான் மாதிரி ஆயிடும். ஒரு விஷயம் சொல்ல போனா சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரோல். ஜெயம் ரவி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா பண்ணும்போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜெயம் ரவியோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. காஸ்டியூம் ரவியும் ரோல நான் சொல்லி ஆகணும். இந்திரா காந்தி மேம் ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு காஸ்ட் ஆக்சன் இல்ல பண்ணிருக்கலாம். யா லைக் அவங்க கொஞ்சம் எனக்கு ரிலேட் ஆகும். காமராஜர் நல்லா இருக்காரு. ஆமா காமராஜர். இது கருணாநிதியும் நல்லா இருந்தாரு. அண்ணாதுரை காமிக்கிறது வேற என்ன ஊர் காமிச்சாங்க. மதுரை கொஞ்சம் பார்க்க காரைக்குடி அந்த காலத்துல அப்படிதான் இருக்குமா என்னன்னு தெரியல. மாசி தெரு அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் பாரிமுனை அந்த காலத்து வெஹிக்கிள்ஸ் காமிக்கிறது, ஸ்ட்ரீட்ஸ் காமிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாரிமுனையில ஒரு கார்னர்ல ஒரு பில்டிங் இருக்குல்ல, பிரிட்டிஷ் காரர் கட்டின பில்டிங், அந்த பில்டிங் இதுல காட்டுனாங்க. இப்போ இருக்கு ஆர்ட் ப்ரொடக்ஷன் பயங்கரமா இருந்தது. சூப்பர். அந்த காலத்துல நீங்க கவனிச்சீங்க, அந்த காலம் 2 வீலர் கிடையாது, எல்லாமே சைக்கிள். யாருக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க. சொல்ல நினைச்சேன் சவுண்ட்ல சொல்ல. அதுக்கப்புறம் குட்டி குட்டி டீடைல்ஸ் அதர்வா பத்தி சொல்லி ஆகணும். அதர்வா ஒரு சூப்பர் ஆக்டிங் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அதாவது ஏதாவது ஒரு இதுல கண்டினியூட்டி ஷாட்ல அவங்க அடிபட்டதுன்னா அந்த அடியை மெயின்டைன் பண்றதுல இருந்து எல்லாமே லைக் சில படத்துல எல்லாம் ரியலிஸ்டிக்கா அடி வாங்கிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே அடி வாங்கினா நிஜமாவே ரத்த காயம் இருக்கு. அந்த மாதிரி விஷயம் ஒரு சில இடத்துல ஃபிக்ஷன் சொல்லுவாங்க இதுக்கு. ஆமா, கற்பனை கலந்த உண்மை சம்பவம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடத்துல சூப்பர் ஹீரோ மாதிரி பண்ணிருந்தாங்க வில்லனை. ஒரு சில இடத்துல எரிஞ்சிட்டுலாம் வருவாரு. படமா பார்க்கணும். ரொம்பலாம் ஆராய்ச்சி படத்தோட கருத்தை தான் நம்ம பார்க்கணும். ஆமா, கருத்தை மட்டும் பார்த்தோம்னா நிறைய ஆப்வியஸ்லி குறை சொல்ல தான் முடியும். பட் ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் நம்ம போயிட்டே இருக்கணும். நைஸ் மூவி. இந்த கான்செப்ட்காகவே எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்க 10க்கு? எஃபர்ட்டுக்காண்டியே நம்ம ஒரு 6 மார்க்ஸ் கொடுக்கலாம். 6 out of 10. ஓகே, நீங்க 6 னா 10 க்கு சொல்றியா? ஆமா, நீங்க as a audience-ஆ நீங்க என்ன மார்க் கொடுக்குறீங்க? கதைன்னு சொன்னா அந்த கருத்து கதை எடுத்த விதம் எல்லாத்தையும் சேர்த்து இல்ல கருத்துன்னு சொன்னா அதுக்கு 8 மார்க் கொடுப்பேன். 8. நடிப்பு 7.5 கொடுப்பேன். தெரியல, எனக்கு தெரியும் அந்த நம்பர் தான் தோணுச்சு. ஜெயம் ரவிக்காக ஏன் பேர் வச்சிருக்காங்க படத்துக்கு? அதுதான் ராசக்தி. அந்த படம் ஒரிஜினல் படம் வந்து ஒரு ரெவல்யூஷனரி படம். அதாவது சமூகத்துல உள்ள விஷயங்களை வந்து மாத்தி கேள்வி கேட்கிற ஒரு அதோட இதை வச்சு இப்ப யூஸ் பண்ணும்போது அந்த நேம் வாங்கிக்கிட்டாங்களோ உங்க காசு? ஆமா ஆமா, க்ளோசஸ்ட் வாங்கிட்டாங்க. ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணிருக்காங்க. ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. மத்தபடி ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். பாருங்க, ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம். நாங்க இந்த ஒபினியன் சொல்லிட்டோம். நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஒபினியன் எப்படி? கான்செப்ட்காகவே everyone should support. ஏன்னா படம் எடுக்கிறது பெரிய விஷயம். அது நம்ம இருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு டிபிக்கல் ரிவ்யூ மாதிரி இல்லாம இப்ப நான் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி, அதாவது
ஒரு ஆக்ட் 1 இப்படி இருந்துச்சு, ஆக்ட் 2 இப்படி, ஆக்ட் 3 இப்படிங்கிறதுக்குள்ள மிட் பாயிண்ட் ரிவீல் இப்படி இருந்துச்சு, கிளைமேக்ஸ்ல வந்து இந்த இடத்துல இருந்து அவர் வந்தாரு, அந்த மாதிரி ரிவ்யூ கூடாது. அந்த காலத்து அந்த மாதிரி கொடுக்குற சேனல் நிறைய இருக்கு. பட் நாங்க வந்து சும்மா டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம் தான் பிளான் பண்ணி அந்த காலத்து காருங்க பயமுறுத்துதல். அந்த காலத்துல என்ன இருக்கோ அந்த வண்டி இப்ப கட்டிடுறாங்க. இந்த இப்ப ஃபியட் பிரீமியர் பத்மினி டிபார்ட்மெண்ட் வேற லெவல்ல வொர்க் பண்ணிருக்காங்க. பண்ணுங்க இல்லாம ஒரு படத்தை வந்து ரொம்ப டெக்னிக்காலிட்டி எடுக்காம, ஏன்னா டெக்னிக்கல் படத்தை எப்படி இருக்கு, நாளைக்கு நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது நானே உட்காந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி சொல்லலாம், அது தவிர அது கிடையாது. ஆனா நான் வந்து இன்னொரு ஆள் படம் பார்க்கும்போது யாரா இருந்தாலும் யார் டைரக்ட் பண்ணாலும் என்ன தவிர இன்னொரு ஆள் பண்ணாங்கன்னா அதை நான் வந்து ஒரு ஆடியன்ஸா தான் நான் பார்க்கணும். நான் அங்க போய் இது நம்ம ரைட்டரு நம்ம வந்து டைரக்ஷன் படிச்சிருக்கோம் தெரியும் அப்படி பண்ணாம ஜெனரலா என்ன ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும். அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றது தான் இன்னொரு ஆடியன்ஸ் நீங்க பார்க்க முடியும். இப்ப இதை பார்த்துட்டு இன்னொரு டைரக்ட் தான் நம்ம சொல்லணும். நீங்க சென்னையில நீங்க கால் டாக்ஸி பாத்துருக்கீங்களா? எல்லாம் ஃபுல்லா பிளாக் அண்ட் எல்லோ பிரீமியர் பத்மினி அப்ப ஃபுல்லா சென்னை ஃபுல்லா பியாட்டா இருக்கும். மேல எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுப்பாங்க, கீழே இருக்கும். அதே அப்படியே மென்ஷன் நம்ம சொல்லணும்னா ஜெயம் ரவிக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வில்லனா வந்து பண்ணி நம்ம இரிட்டேட்டிங்கா பண்ணிருக்காரு. சக்சஸ் அது ஒரு ஒத்துது வந்துகிட்டு தான் இருக்கு. கராத்தே பாபுன்னு ஒரு படம் வரப்போகுது, எல்லா படங்கள்லாம் அவர் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை ஆர்ட் டைரக்டர் கண்டி பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா பட் வில்லனா வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்டா எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம யோசிக்கிறாங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மெட்டீரியல் மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் முகத்திலே ரொம்ப இதெல்லாம் சாதா ஜெயம் ரவிக்கு தான் அந்த இது ரொம்ப சூட்டபிளா இருந்துச்சு. மித்த சக்கரத்துக்கு நல்லா எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம சுதா மேம் வந்து ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. கார்த்திகே நார்மல் மேட்டர் தான் இருந்துச்சு. பட் கண்டிப்பா இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு ஒர்த்தான வாட்ச். ஓகே, இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, நாங்க எல்லாம் பேசுறது எப்படி இருந்துச்சு, மொக்கையா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஹானஸ்ட் ஃபீட்பேக் மன்னிச்சு இஸ் ஆல்வேஸ் வெல்கம். Take care. Take care. See you. Bye.